எப்பாடுபட நட்டம் எங்களுக்கே தவிர உங்களுக்கு என்ன நட்டம்? அதனால அவசியம் பெரிய பெருமாளை தேவரீர் சேர்த்துக் கொள்ள வேணும் என்று பிரார்த்திக்க, அப்ப திடீர்னு தான் ஒரு ஆணையிடுவள் பெரிய பிராட்டியார். நம் பெரியன் சொல்படி பொறுத்தோம் அப்படின்னு விடுவள். யார் பெரியன்? பெரிய பெருமாள் இல்ல, நம்மாழ்வார் பெரியன். நம்மாழ்வார் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய திருவாக்கினாலே ஸ்ரீரங்க நாச்சியார் பெரியவர்னு பேர் கொடுத்திருக்கணும்னா எத்தனை பெருமை அந்த ஆழ்வாருக்கு இருந்திருக்கணும். அவர் பிராமண குலத்துல பிறக்கல. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நாச்சியார் பார்த்து பெருமானோட அவ 2 பேரும் ஆறுங்கிறத கொஞ்சம் மனசுல வாங்கிங்கோ, பிரிவர்களான மனசுல வாங்கிங்கோ. என்னமோ அவ பிரிஞ்சுட்டாப்பலையும் பிரிவை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மாழ்வார் வந்தாப்பலையும் அதுக்கு ஒரு பட்டம் கொடுத்து பெரியவர்னு நாச்சியார் சொல்லிருக்கணும்னா எத்தனை பெருமை அந்த ஆழ்வாருக்கு இருந்திருக்கணும். நம் பெரியன் சொல்படி பொறுத்தோம். உடனேதான் பெரிய பெருமாள் உள்ளுக்குள்ள நம்பெருமாள் எழுந்திருவர். நேர போய் மத்தியானம் 1 மணி 1:30 மணி சேர்த்தி ஆயிடும். பங்குனூத்தர மண்டபத்துல சேர்த்தின்னா அப்புறம் சேவை சேவை சேவைதான். லட்சம் ஜனங்கள் போய் பெருமாளி பிராட்டியை சேவிச்சுட்டா ராத்திரி 11 மணி வரைக்கும் சேவை. அப்புறம் தான் சின்ன பெருமாள் எழுந்துருளி காவேரியில போய் அழகா திருமஞ்சனம் நடந்து எல்லா பெரியோர்களும் ராமானுஜரை முன்னிட்டு கொண்டு கத்தியத்திரயத்தை அப்பதான் சேவிப்பார்கள். கத்தியத்திரயம் ஆரம்பத்துல என்ன சாதித்தார்? பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத் கணபதிகாசியா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மநாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யான பாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியும் அகல ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே என்று பிராட்டி திருவடிகளை சரணமாக பத்தி மேலே ஸ்ரீமன் நாராயண தொத்பாதார வித்தையுகளும் சரணமகம் பிரபத்தியே என்று நம்பெருமானிடத்திலே விழுந்து அன்னைக்கு எதுக்கு ராமானுஜர் சரணாஜி பண்ணி வைத்தார்? இன்னி வரைக்கும் நம்ம சரணாகதி பலிக்கணுங்கிறதுக்காக. இவனுக்காகவன்னும் அன்னு சொத்து சேர்த்து வச்சார். இதுக்கு சொல்ல வந்தேன், அந்த கத்தியத்திரயத்துல விடாம சொல்லுவார், ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணா ஸ்வ தன்னை இதர தன்னை காட்டிலும் வேறுபட்டதான சமஸ்த வஸ்து எல்லா வஸ்துக்களிலிருந்தும் விலக்ஷணா வேறுபட்டவன் ஸ்ரீமன் நாராயணன். தன்னை காட்டிலும் வேறுபட்ட அத்தனை வஸ்துக்களை காட்டிலும் தான் உயர்ந்தவன். அவனை காட்டிலும் வேறுபட்ட வஸ்துக்கள் என்னென்ன இருக்க முடியும்னு யோசிப்போம். சித்து அச்சித் அவ்வளவுதானே அவனை காட்டிலும் வேறுபட்டதா இருக்க முடியும். பெருமான் ஈஸ்வரன் 3 தான் தத்துவம்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப சித்து அச்சித்த காட்டிலும் வேறுபட்டவன். அதுல சித்த 3ஆ பிரிக்கலாம். பத்தன் முக்தன் நித்யன். பத்த முக்த நித்ய அச்சித் இந்த 4 காட்டிலும் அவனை வேறுபட்டவன் சொல்லலாமா? இப்போ இந்த ஸ்லோகத்துல அதைத்தான் நமக்கு புரிய வைக்கிறான் கண்ணன பெருமான். இங்க ஒண்ணும் காணமே, சித்தையும் காணும் அச்சித்தையும் காணும் பத்தனையும் காணும் முக்தனையும் காணும். என்ன இருக்குன்னு மேல எழுந்த வாரியா பார்த்தா இருக்காது. அதை எந்த பூத கண்ணாடியை வச்சுன்னு பார்த்தா தான் இருக்கும். இப்போ பாலை வாங்கினோம், உடனே ஒருத்தராடிய சாப்பிடறதுக்காக உட்காந்து கொண்டு பக்கத்துல சின்ன பாத்திரத்தை பாலை வச்சுட்டு போனார். என்ன சுவாமி பாலை வைக்கிறீர்? என்ன நெய் குத்திக்கும் அப்படின்னார். பாலை வச்சுட்டு நெய் குத்திக்குங்கிற பால்ல இருந்தானே நெய் வருது, அதனாலதான் பாலை வச்சிருக்கேன். இப்போ நெய்ய குத்திக்கும்னார். பால்ல இருந்து நெய் வருது வாஸ்தவம் தான், ஆனா பால் தானே இருக்கு, நெய் தெரியலையேன்னா. நீர் அதை உர குத்திக்கும், தயிரை ஆக்கிக்கும், கடைஞ்சிக்கும், வெண்ணெய் எடுத்துக்கும், காய்ச்சிக்கும், நெய்யை எடுத்துக்கும். பாலுக்குள்ள நெய் இருக்குங்கிறது உண்மையா இல்லையா? உண்மை. ஆனா தெரியறது இல்லையோ. அதே போல ஸ்லோகத்துல இருக்கிற அர்த்தங்களை மேலெழுந்த வாரியா பார்த்தா தெரியவே தெரியாது. அதை உர குத்தணும், கடையணும், காய்ச்சணும். அது பண்றதுக்கு நம்மால முடியாது. அதுக்குதான் பூர்வாச்சாரியர்கள் அவதரித்தார்கள். இந்த ஸ்லோகத்திலே அஜோபிசன் பிறப்பிலி அப்படின்னா பிறக்கிற 2 பேரை விட வேறுபட்டதுன்னு அர்த்தம். எது பிறக்கிறது? அச்சித்தும் பத்தாத்மாவும். இவா 2 பேரும் தான் பிறந்து அழிஞ்சு கட்டப்படுவா. இப்ப இந்த கண்ணாடி இருக்கு. இப்போ இந்த கண்ணாடியை நானே கொஞ்சம் தூக்கி போட்டேன்னா அவ்வளவுதான், அது உடஞ்சு பட போறது. உடனே வேற பண்றேன்னு இல்லையோ. அப்பப்ப உருவாகி அழியக்கூடியது. ஸ்வரூபமே அழிஞ்சு பிறக்கும். இது அப்பப்ப அழிஞ்சு பிறக்கிறது. அடுத்தது பத்தன் ஜீவாத்மா இருக்கானோ இல்லையோ, அவன் இன்னும் மோட்சத்துக்கு போல, அவனுக்கு அதே தான் கதை. ஏன்னா ஒரு சரீரத்தை இடத்துட்டு பிறந்து இறக்கிறானோ இல்லையோ. இந்த சுழல்லேந்து வெளியில போனாலே ஒழிய பத்தாத்மா பிறந்து இருந்துட்டே தானே இருந்தானோ. அப்ப அஜஹா பிறப்பிலின்னு சொல்லிட்டதாலே அச்சித்த காட்டிலும் பத்தன காட்டிலும் வேறுபட்டவன் அர்த்தம். நான் பிறப்பே இல்லாதவன். அச்சித்த போல ஸ்வரூபத்தாலே விகாரம் இல்லை, பத்தன போல ஸ்வபாவத்தாலே விகாரம் இல்லை. கொஞ்சம் சூக்ஷ்மமான அர்த்தம் கவனிச்சு கேட்டீங்கன்னா புரிஞ்சு விடலாம். அச்சித்துக்கு ஸ்வரூபத்தாலே விகாரம், பத்தனுக்கு ஸ்வபாவத்தாலே விகாரம். அப்படின்னா என்ன? ஸ்வரூபத்தால விகாரம்னா இதனுடைய ஸ்வரூபமே அழிஞ்சு போயிடும். இது இப்படி இருக்கும் இல்லையோ, இது நான் உடைச்சேன் காய்ச்சினுட்டா இது அப்படியே கூழாக்கி வேற ஏதானு பண்ணி விடலாமோ இல்லையோ. அப்ப ஸ்வரூபமே மாறுறதுன்னு அர்த்தம். அச்சித்துக்கு ஸ்வரூபம் மாறும். ஆனா ஜீவாத்மா இருக்கே, அதை நான் என்னவா பிழிஞ்சு என்னவாவே என்னால மாத்தவே முடியாது. ஸ்வரூபம் மாறவே மாறாது. ஆனால் இந்த சம்சார சம்பந்தத்தினால ஸ்வபாவம் மாறுறது இல்லையோ. சுகத்தை அனுபவிக்கிறது, துக்கத்தை அனுபவிக்கிறது, அழறது, சிரிக்க. ஜீவாத்மா அழாது சிரிக்காது. சரீர சம்பந்தத்தினால அழறாப்புல சிரிக்கிறாப்புல சுகம் துக்கம் இருக்கும் இல்லையோ, ஸ்வபாவ விகாரம்.
அப்ப அச்சித்தத்துவங்கிறது ஸ்வரூப விகாரம் அடையும், பத்தாத்மாங்கிறவன் ஸ்வபாவ விகாரம் அடையவன். இப்ப பகவான் தன்னை பத்தி சொல்லிட்டான், ஸ்வபாவத்தாலும் ஸ்வரூபத்தாலும் விகாரமே கிடையாது அஜஹா. அப்ப அஜஹான்னு சொன்னது பத்தாத்மாவை விட அச்சித்த காட்டிலும் வேறுபட்டவன் அஜோபி சன். அடுத்தது அவ்யயாத்மா அபி சன், ஒரு நாளும் குறைவே கிடையாதுன்னுட்டான். இது யார வியாவர்த்திக்கிறான்? இப்போ முக்தாத்மாவை விட. ஏன்னா இப்ப முக்தாத்மாங்கிறவர் இங்கிருந்து மோட்சத்துக்கு போயிட்டவர். அவருக்கு அச்சித்துக்கு இருக்கிற கட்டம் பத்தாத்மாவுக்கு இருக்கிற கட்டம் இனிமே கிடையாது. ஏன்னா அவர் ஸ்வரூபத்தாலோ சபாவத்தாலோ மாறுதலுக்கு உட்பட போவதில்லை. ஆனா முக்தாத்மாவுக்கு என்ன தெரியுமா தப்பு சொல்லலாம், அவருக்கு ஒரு தோஷம் சொல்லலாம். அச்சித்துக்கு தோஷம் கேட்டா என்ன சொல்லுவோம்? ஞானமே கிடையாதுன்னா, மாறிண்டே இருக்கும்னா அச்சித்துக்கு. பத்தாத்மா ஞானம் இருக்கு, மாற மாட்டார், ஆனா சுவாவம் மாறும். இது சித்து பத்தனுக்கு இருக்கிற குற்றம். முக்தாத்மாவுக்கு இந்த குற்றம் எல்லாம் கிடையாது. ஆனா எந்த குற்றம் உண்டு தெரியுமா? என்னைக்கோ ஒரு நாள் இந்த தோஷத்தோட இருந்தாரோ இல்லையோ, அதான் முக்தாத்மாவுக்கு இருக்கிற குற்றம். இப்ப கீழே இருங்கறச்சே இந்த தப்போட தான் இருந்தார். இன்னைக்கு தானே விடுதலை அடைந்து அந்த இடத்துல போய் சேர்ந்திருக்கார். இப்ப கண்ணன் சாதித்தான் அவ்யயாத்மா அபி சன்னு. என்னைக்கோ துக்கம்ங்கிறது எனக்கு கிடையாது அர்ஜுனா. நான் நிர்விகார தத்துவம், என்னென்னைக்கும் நிர்விகாரம். முக்தாத்மாவை விட எனக்கு வசத்தின்னுட்டான். அப்ப இன்னொரு கேள்வி கேட்டோம், அப்ப நித்தியர்கள்லாம் இருக்காளே, என்னென்னைக்குமே அவ அதே போலத்தானே இருக்கா? நித்தியாத்மாக்கள்ங்கிறதாரு அஸ்பிருஷ்ட சம்சார கந்தன், ஆதிசேஷனோ அல்லது மத்துமுண்டான கருடனோ விஷக்சேனரோ, இவாளுக்கெல்லாம் இந்த பூமண்டலத்தினுடைய சம்பந்தமே கிடையாது. பத்தாத்மா இந்த சம்பந்தத்தோட இருக்கான். முக்தாத்மா ஒரு நாள் இங்க இருந்துட்டு இன்னைக்கு அங்க போயிட்டான். நித்தியாத்மா அங்கேயே இருக்கானோ இல்லையோ, அப்ப அவளுக்கு இந்த கட்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவான் கண்ணன். அதுக்குதான் பதில் சொன்னான், பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு. நான் நித்திய சூரியகளை காட்டிலும் வசந்தவன் அர்ஜுனா. ஏன்னா அவன் சொத்து, நான் சுவாமின்னுட்டான். அவன் என்னதான் பண்ணாலும் கையை ஏந்த வேண்டியவனோ இல்லையோ, நான் என்ன இருந்தாலும் கொடுக்க வேண்டியவனோ இல்லையோ. அப்ப தன்னை எப்படி வசத்தினுட்டான்? எல்லாத்த விட நான் அச்சித்த போல இல்லை, ஸ்வரூப விகாரம் இல்லை. பத்தனை போல இல்லை, ஸ்வபாவ விகாரம் இல்லை. முக்தனை போல இல்லை, ஒரு நாள் ஸ்வபாவ விகாரம் இல்லை. நித்தியனை போல இல்ல, ஒருத்தர் கையில நான் ஏந்த வேண்டாம். அப்ப எல்லாத்த விட நான் வசந்தவன் எடுத்து இல்லையோ. அச்சித் விலட்சணனாய், பத்த விலட்சணனாய், முக்த விலட்சணனாய், நித்திய விலட்சணனாய், பேதர சமஸ்த வஸ்து விலட்சணனான அகிலேய பிரத்தனீக கல்யாணிக தானா. இதுதான் ராமானுஜர் எழுதர்த்த சுருக்கமா ஒரு வரி எழுதுவர். அதுதான் ஸ்ருத பிரகாஷிகா பட்டர் சாதித்தார். அவிஸ்திருதாக சுகம்பீராக ராமானுஜ முனேர்கிரஹ. அவிஸ்திருதாக வளவளான்னு சுவாமிக்கு எழுதவே தெரியாது, சுருக்கமா எழுதிடுவர். சுருக்கமா எழுதினாரேங்கிறதுக்காக 5 நிமிஷத்துல படிச்சுடலாம் நினைச்சிடாதீங்க. சுகம்பீராக உள்ள போக போக வெட்ட வெட்ட வந்துட்டே இருக்கும். அவிஸ்திருதாக சுகம்பீராக ராமானுஜ முனேர்கிரஹ. இந்த ஒரு வரிக்கு இப்படின்னா கீதா பாஷ்யம் முழுக்க எப்படி இருக்கும், வேதார்த்தங்கள் இருக்கும், இருக்கவே இருக்கு ஸ்ரீபாஷ்யம். கிட்டக்க நினைச்சாலே பயமா இருக்குப்பா. அப்ப அது எப்பேற்பட்ட பெரிய கிரந்தமா, மகா கிரந்தமா சுவாமி சாதித்திருப்பார். இத்தனை ஞானியாக இருந்தாலும் ஒரு திவ்யதேசமான ஸ்ரீரங்கத்துக்கு எத்தனை ஆழங்கால் பட்டு எத்தனை கைங்கரியம் பண்ணிருப்பார். ஞானி ஞானியா இருந்துருவான், அவன் பக்தன் ஆகவே மாட்டான். அவனுக்கு சாஸ்திரத்தையே பார்த்து ஒரு மாதிரி மனசு இறுகி போயிடும். ஞானிக்கு பரபிரம்மம் 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 விடுவான். அப்படி இல்ல ராமானுஜர். எத்தனை பரபிரம்மத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஐயோ அந்த பிரம்மம் எங்க ரங்கநாதனா சேவிக்கிறது என்ன, அங்க போய் தானு நின்னாருல்ல சிவசாதி சேவிப்பதற்காக. இந்த ரெண்டையும் சேர்த்த பெருமை தான் ராமானுஜருக்கே உண்டானது. சரியான அளவில் ஞானம், சரியான அளவில் பக்தி. ஞானத்தையும் பக்தியும் கலந்து பாலாக அமுதமாக அவர் அடியார்களுக்கு ஊட்டி கொடுத்தார். அல்லதான் இங்க சாதித்தார். அஜோபி சன்னு, அவ்யயாத்மா அபி சன்னு, பூதானாம் ஈஸ்வரஹா அபி சன்னு. இப்ப 4 பேரை காட்டில நான் வசந்தவன்னுட்டான். இது சுலபமா ஞாபகத்துக்கு வழி சொல்றேன். 5 விரல பிடிச்சுங்கோ. இந்த 5 விரல்ல இது கட்ட விரல் இருக்கும் இல்லையோ, அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திட்டதி. இதத்தான் பரமாத்மான்னு வச்சுக்கணும். இந்த 4 விரல் தான் அச்சித்து, பத்தன், முக்தன், நித்தியம். இந்த 4 விரலா வச்சுங்கோ. கட்ட விரல்ங்கிறது இந்த 4 விரலை விட வேறுபட்டதோ இல்லையோ. இது சுண்டு விரல் இல்ல, மோதிர விரல் இல்ல, நடுவிரல் இல்ல, ஆட்காட்டி விரல் இல்ல, அச்சித் இல்ல, பத்தன் இல்ல, முக்தன் இல்ல, நித்தியன் இல்ல. அப்ப எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டவன் தானே. ஸ்வ இதர கட்டவரலை காட்டிலும் வேறுபட்ட, எல்லா விரல்களை காட்டிலும் உயர்ந்தவன். ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்ஷண. ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 4ம் இது சேராட்டா வேலை செய்யாது. இது பிரம்மங்கிரமும் இல்லையோ. கட்டவரல் சேர்ந்தாத்தான் இந்த எந்த விரலுமே வேலை செய்யும். கட்டவரல் சேரலேன்னு சொன்னா மத்த 4 எத்தனை நம்ம இப்படி இப்படி பண்ணி பார்த்தாலும் எப்படி இப்படியும் பண்ணாது. இது சேர்ந்தாத்தானே வேலையை செய்யும். அதனால பரபிரம்மம் உதவிக்கு வராமல் போனால் மத்த 4மே தாங்கள் எத்தையும் செய்ய இயலாது. சாதித்தான். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய. இது ரொம்ப முக்கியம். ஸ்வாம் பிரகிருதிம் அதிஷ்டாய, எனக்கே உரித்தான திவ்யமங்கள விக்கிரகம். சம்பிரதாயத்துல இந்த சொல்லு ரொம்ப முக்கியம். தீவேட்ட சம்பிரதாயத்திலே
திவ்யமங்கள விக்கிரகம் திவ்யமங்கள விக்கிரகம்னு சொல்லுவா. திவ்யமான மங்களமான விக்கிரகம் பெருமானுடையது. யசுத்த சத்தமயம், வெறும் சத்தகுணத்தால மட்டுமே ஆனதே தவிர ரஜோகுண தமோகுணங்களில் கலசை கிடையாது. ரஜோகுண தமோகுணம் கலசித்துன்னா அஜ்ஞானத்தை வளர்க்கும். சத்துவகுணம் மட்டும் இருந்ததுன்னா ஞானத்தையே வளர்க்கும். அதனாலதான் பெருமான் திருமேனியை எங்க சேவிச்சாலும் கொஞ்சம் அப்ப சேவிச்சுட்டு இருக்கிறதே மட்டும் நல்ல குணங்கள்லாம் தலை தூக்குறாப்புல இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் மாறி போயிடும். கடைசி பட்சம் அங்க நின்று சேவிக்க சேவானோ ஏதோ பெருமாள் சேவிக்கிறோம், கருட வாகனத்திலே ஹனுமன் வாகனத்திலே ஆன வாகனத்திலே என்ன ஏதோ நல்லதானே நமக்குள்ளேயும் துளிர் விடுறாப்புல இருக்கும். கொஞ்சம் அதையே ஜலம் குத்தி குத்தி வளர்த்துக்கணும். இதுதான் நாம செய்யணும். கொஞ்சம் முளை விடுறாப்புலதான் கிடைக்கும். பெருமானே எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்க மாட்டார். முதல்ல முளை வளர்த்துறாப்புல வளர்த்தினார், மேற்கொண்டு நாம வளர்த்துக்கணும் இல்லையோ. அந்த பெருமானுடைய திருமேனியை சேவித்தால் ஞானம் வளரும். இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். அப்ராகிருதமான திருமேனி, சுபாசிரயமான திருமேனி, சுத்த சத்தமயம்னு பார்த்தோம். அது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற திருமேனி மட்டுமா அல்லது கிருஷ்ணாவதார ராமாவதார காலத்திலையும் உண்டா? கிருஷ்ணாவதார காலத்துல ஒத்துண்டா கூட இப்ப இருக்கிற அர்ச்சாவதார தசையில உண்டா? இப்ப இந்த படத்துல எழுந்திருக்கார் பெருமான் பாஞ்சராத்திர ஆகமத்திலேயோ வைகானஸ் ஆகமத்திலேயோ திவ்ய தேசத்துல ஏழை பண்ணிட்டா. அப்ப அந்த திருமேனி ஏன்னா நான் தான் கல் எடுத்து கொடுத்திருக்கேன். அடியேன் சொல்றது மகா பாபமா இருந்தாலும் புரியத்துக்காக சொல்றேன். இப்போ அடியேன் தான் கல் எடுத்து கொடுத்தேன், அடியேன் தான் பஞ்சலோகம் கொடுத்தேன், அடியேன் தான் சொரணம் கொடுத்தேன், அடியேன் தான் வெள்ளி கொடுத்தேன்னா எல்லாமே அடியேன் தான் கொடுத்தேன். எப்படி வரையணும் எப்படி பண்ணணும்னு படமும் அடியேன் தான் போட்டு கொடுத்தேன். 6 அடி ஒசரத்துக்கு திவமங்கள விக்கிரகத்தை பண்ணுன்னு சிற்பிக்கு அடியேன் தான் சொன்னேன். நான் தான் பார்த்து 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 பண்ணிருக்கேன். கண்ணை திறந்தது அடி இருந்துதான். அப்ப இத்தனை என்னால உருவாக்கப்பட்டது தானே. இது நான் மிஸ்ர சத்துவம்னு சொல்றதா சுத்த சத்துவம்னு சொல்றதா? இதுதான் முக்கியமான சந்தேகம் வரும். நம்முடைய சம்பிரதாயப்படி பெருமான் சாஸ்திரோக்தமாக ஆகமோக்தமாக எந்த இடத்துல எழுந்தருளி இருந்தாலும் அது சுத்த சத்துவம் தான், அது மிஸ்ர சத்துவம் கிடையாது. இது அழகா மகாச்சாரியர்கள் எல்லாரும் ஒத்துண்ட சம்பிரதாயம். திருவேங்கடத்துல போய் சேவித்தாலும் சுத்த சத்துவம் தான், ஸ்ரீரங்கத்துல போய் சேவித்தாலும் சுத்த சத்துவம் தான். ஏன் இப்ப கீழே போய் பெருமான சேவித்தாலும் சுத்த சத்துவம் தான். அவன் திருமேனி மாறா. என்ன ஒரே பரீட்சை தெரியுமா? அந்த திருமேனியை பார்த்தா ஞானம் வளர்றதா அஜ்ஞானம் வளர்றதா? அது ஒரே பரீட்சை போரும். இப்போ அந்த திருமேனி ஞானத்தை தானே வளர்க்க போறது எந்த திவ்யதேசத்திலேயா இருந்தாலும். அதனால அது சுத்த சத்துவமா தான் இருக்கணுமே தவிர மிஸ்ர சத்துவமாக இராது. அஜோபிசன் அவ்வேயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். அதனால நம்ம வீட்டுல இருக்கிற சால கிராம பெருமாளாச்சே குறவா நினைச்சுடாதீங்கோ. நான் தானே பஞ்சலோகம் கொடுத்து பெருமாளை ஏரியருள பண்ணேன், குறவா நினைச்சுடாதீங்கோ. எந்த பெருமானா இருந்தாலும் அதே வைபவங்கிறதை இடத்துல கண்ணன் சாதித்தான். ஏன்னா நான் தான் பெருமை குறைச்சிக்கிறதே இல்லைன்னு இல்லையோ. அப்ப எந்த பிரதிமேல இருந்தாலும் அவன் பெருமையை குறைச்சிக்கிறது போடாது. அஜோபிசன் அவ்வேயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய. சாஸ்திரம் அழகா சொல்லித்து அந்த பெருமானுக்கு உண்டானது நதஸ்ய பிராகிருதா மூர்த்தி. அவனுக்கு பிராகிருத்தமான மூர்த்தியே கிடையாது. நதஸ்ய பிராகிருதா மூர்த்தி பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்ம மாயையா சம்பவாமி பிறக்கிறேன் சங்கல்ப சக்தியாலே பிறக்கிறேன். சாஸ்திரம் அழகா சொல்லித்து தஸ்மின்னியம் அமிர்தோ ஹிரண்மயா அந்தரேண தாலுகேய ஏஷ தனைவாவலம்பதே. சாஸ்திர வாக்கியம். தஸ்மின்னியம் புருஷன் எப்படி இருக்கானா அமிர்தஹா ஹிரண்மயா, பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கும்னு சொல்லித்து. ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹ ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹ. திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் ஸ்வரணம் 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 அப்படிதான் இருக்கும்னு திருமேனிய சாஸ்திரம். சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம். இதெல்லாம் பெருமானுடைய திருமேனியத்தான் வர்ணிக்கிறது. நீல பாரூபா நீலதோ யதமத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவாரசூகவத்தன்வி பீதாபாஸ்தியாத்தனூபமா. உபனிஷத்து சொல்றது நீல தோயத மத்தியஸ்தா. தோயத்தம்ங்கிறது மேகம். நீல தோயத்தம் நீல மேகம் இருக்கும் இல்லையோ. மத்தியஸ்தா வித்யுல்லேகே, வித்யுத்துங்கிறது மின்னல். நீல கருத்த மேகத்துக்கு நடுவிலே மின்னல் வெட்டினா போலே பெருமானுடைய திருமேனிங்கிறது. ஏன்னா அவன் திருமேனி காருண்ட நீருண்ட மேகத்தை போல இருக்கும். நடுல திருவாபரணங்களை சாத்திருக்கான மின்னல் வெட்டினா போலே இருக்கும். ஆஹ் நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா பாரூபா. அவனுக்கு இருக்கிற ஒளி தேஜசாம் ராசி மூர்த்தஜம்னு சாத்திரம். எத்தனை சூரியர்கள் இருப்பாளோ மொத்த சூரியர்களும் கொண்டாங்கோ. அவ மொத்த ஒளிக்கற்றையும் எடுத்து இப்படி கையில கத்தையா பிடிச்சுங்கோ. இந்த பக்கம் பெருமானை நிறுத்தி பாருங்க, இது இருட்டா போடும். நீல பாரூபா. அப்படி என்னோ பெருமானுடைய திருமேனியினுடைய ஒளி ஹிரண்ய வர்ணஹா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா. திருமேனி முழுக்க பொன்மயம்ங்கிறது சாஸ்திரம். உடனே நம்ம ஆழ்பாச்சாரியர்களுக்கு சந்தேகம் வந்துருத்து. அவன் கருப்பு கருப்புன்னா இத்தனை நாள் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சாஸ்திரம் பொண்ணுங்கிறது என்ன? பொண்ணுன்னா ஷகப்புங்கிறதுக்காக சொல்ல வரல. பொன்ன போன்ற உயர்ந்த தொடரத்துக்கு தொட்டு பாக்குறதுக்கு ஆசையை கிளப்பிடுமா.
பொன்னுன்னு சொன்ன உடனே நம்ம கிட்ட இருந்தா தேவையில்லை அப்படின்னு தானே உடனே நினைக்கிறோம். அத போல பொன் போன்ற ஸ்பிருகணிய நம்பெருமான் ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணா கிரண்ய ஸ்பஷ்ருகு கிரண்ய கேசா. எங்க பார்த்ததோ தெரியல சாஸ்திரம். பொன்மயமான மீச படைத்தவன், பொன்மயமான கேசம் படைத்தவன். ஐயோ, மீசையும் கேசமும் பொன்னா இருந்தா என்னமா இருக்கும்? கருப்பா இருந்தா தான் அழகா இருக்கும். நீங்க நிறைய பேர் பண்ணிக்கிறா, செலவழிச்சு கருப்பா இருக்கிறத சகப்பா ஆக்கிக்கிறா. அந்த மாதிரி சொல்லல இப்ப சாஸ்திரம். ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா கிரண்ய ஸ்பஷ்ரு கிரண்ய கேசான்னா மீசை இருக்குன்னு தெரியறது. சேவிக்கணும்னா அடியன் ஊருக்கு தேவர் வரணும். இருக்கிற எல்லாரும் எங்க வந்து சேவிச்சா மீசையை சேவிக்கலாம் தெரியுமா? திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பெரிய திவதேசத்தில் எம்பெருமான் சிவசாதிக்கிறான். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னடிந்து தானமர் வேழம் கையெடுத்தலர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்னு நின்று ஆழி தொட்டானே தேனமரு சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பார்த்த சாரதியா சிவசாதிக்கிறான். பெரிய திருவுருவம், 10-11 அடி ஒசரத்துக்கு எத்தனை பெரிய மீசை. மீசை வெளுப்பா சாத்திட்டு இருப்பான் பெருமான். பார்த்தாரி மீசை கருப்பா இருக்காது, வெளுப்பா தான் இருக்கும். என்ன திருமேனி கருப்பு. அந்த கருப்புக்குள்ள ஒரு மீசை கருப்பா இருந்தா வித்தியாசமே தெரியாது போடும் இல்லையோ. அதனால சார்த்தச்சே வெளுத்த மீசை தான் சாத்துவர்கள். அங்க சேவிச்சுக்கலாம் மீசை. ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா. அவன் கேசத்தின் அழகு, திருமேனி அழகு எங்க சேவித்தாலும் ஒரே அழகுதான். ஆழ்வார் பாசுரத்தில் அழகா சாதித்தார். எங்கனேயோ வண்ணமீர்காள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவன் சங்கினோடும் தேமையோடும் தாமரக் கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அன்னமீர்காள், இனிமே நான் திருக்குறுங்குடிக்கு போனேனேன்னு என்ன கோவிச்சுக்காதீங்க. அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன தடுத்திருக்கணும். எப்ப அந்த திருக்குறுங்குடி நம்பிய சேவிச்சுட்டேனோ இனிமே என் மனசும் கண்ணும் உங்களிடத்திலே நில்லாது. அது படுத்து. இனிமே நீங்க பேசி பிரயோஜனமே கிடையாது. அந்த நம்பியின் வடிவழகோட சேர்ந்து படுத்தான். நம்பி எப்படி இருக்காருன்னா, கோலநீள் பொடிமூக்கும் தாமரக்கண்ணும் கனிவாயும் நீலமேலியும் 4 தோளும் என் நெஞ்சன் நிறைந்தனவே. ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். கோலநீள் கொடிமூக்கு, இந்த மூக்கு இருக்கே நீளமா கொடி படர்ந்தாப்புல இருக்கான். மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ, கற்பக கொடி படர்ந்தாப்புல இந்த இடத்துல இப்படி கொடி இருக்கா மூக்கு பகவானுக்கு. உயர்ந்த நாசிகா, அந்த மூக்குங்கிறது கொடியாட்டம் இருக்கா. கொடினா 2 தாமரை பூவை பூக்கணும் இல்லையோ, பூத்துடுத்துன்னா 2 கண்கள். இந்த மூக்கு தான் கொடியா. கொடி பூத்த தாமரை பூ 2 கண்ணா எடுத்தான். கொஞ்சம் நாழி எடுத்துனா புஷ்பமே பழமா கனிக்கணும் இல்லையோ, அதான் வாய் போல் இருக்கு. மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ, கோலநீள் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தன. நிறைந்த வன்படி நங்குடிக்கு விளன் அன்ன காண கொடால் சிறந்த கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியுடும் நிறைந்தொன்னுள்ளே நின்றுடிந்தான் நேமியங் கையுளதே. 10 பாசனம் அற்புத ரத்தனமான பாசனங்கள். திருக்குறுங்குடி 10 பாசனமும் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த, உலகம் முழுக்க ஜோதி சார்ந்துதான். அது அப்படியே உருக்கி ஒரு பாத்திரத்தில் அடைச்சாப்பல் ஆழ்வார் மனசுக்குள்ள வந்துட்டானா. நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியுடன் நிறைந்து என்னுள்ளே நின்னொழிந்தான் நேமியங் கையுளதே. அவன் எங்கேயோ இருக்கான்னு பாக்குறதுக்குள்ள இங்க உள்ள வந்து சேவை சாதிச்சுட்டானா. அத்தனை அழகு பகவானுக்கு உண்டானது. பாசுரத்துல ராமானுஜரே சாதித்தாரோ இல்லையோ, பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறான் தானும். கிரீட மகுட சூடாவதம்ச ஹார கிரைவேயக மகர குண்டல ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப முக்தாதாம காஞ்சி குண நூபுராதி அபரிமித திவ்ய பூஷண. எத்தனை பூஷணங்களை சாதிப்பார் அவர். கிரீடத்திலேருந்து ஆரம்பிச்சார். கிரீட மகுட சூடாவதம்ச, ஒரே கிரீடத்துக்கு 3 பேர் வச்சார். கிரீட்டான்னு ஒண்ணு சொன்ன போறாதா. கிரீட மகுட சூடாவதம்சார் என்ன அர்த்தம்னா, நம்பெருமாளுக்கு அத்தனை கிரீடம் இருக்கு. அவர் பாசனம் ஆற பார்த்து பாடினாரோ எத்தனை கொண்ட சாதிக்கிறார். நீண்ட கொண்ட உண்டு, சாஞ்ச கொண்ட உண்டு, பாண்டியம் கொண்ட உண்டு, கல்கத்தரா உண்டு, முத்து கொண்ட உண்டு, எத்தனை கொண்ட உண்டோ வச்சிருக்கானோ இல்லையோ சொல்லிட்டார். கிரீட மகுட சூடாவதம்ச ஹார கிரைவேயக மகர குண்டல. காதல மகர குண்டலங்கள், குண்டலத்தை சாத்தி விடுவான். திருமங்கியாழ்வார் அழகா திருக்கண்ணபுரத்தை பத்தி பாசனம் பாடினார். மின்னுமா மணிமகர குண்டலங்கள் வில்பீசி மென்கின்றாளால் கண்ணி நன்மா மதில் குடல் சூழ் கண்ணபுரத் தம்மானை கண்டாள்களோ. பெருமான் மின்னுமா மணி மகர குண்டலங்கள் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழ இருபாடு இலங்கி ஆட பெய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே என் முன்னே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமர வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ண தவர்ந்தலமகண்டும் தோழி அவரனான் தேவரென்னு அஞ்சினோம். கை தாமரை, வாய் தாமரை, எல்லாமே தாமரை. ரங்கநாதன சேவிக்கு போனார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி கிடக்கிறானாம். பெரிய கிடை அழகு. ஆற்றடை கரபுரண்டோழிடும் காவிரி ஆரே ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அவரவே அவ்வரவம் சுமப்பதோர் அஞ்சன மலையே அம்மல பூத்ததோர் அரவிந்த வனமே அரவிந்த மலர் தரும் அதிசயம் உளதே. படிப்படியா சொல்லுபட்டார் ஐயங்கார் சுவாமி. கரை புரண்டு ஓடிடும் காவிரி ஆரே. கரை புரண்டு காவிரி ஆறு ஓடுறதாம்.
ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே. ஆற்றுக்கனோட தமிழ் கத்துக்கணும். கத்துக்கத்தான் அதுல இருக்கிற ஆசை நமக்கு பெருமை புரியுமே தவிர, அடி என்னதான் சொல்லிட்டே போனேன்னா கூட அதுங்கிறதுக்கு ருச்சி ஏற்படும்.